இந்த இடத்தின் வானிலை சற்று மாற்றம் கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது. ஆம் சாணக்கியா, 4 புறமும் பகைவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அதனால் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவ்வப்போது வானிலையை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். ஒருவரை உனக்கு அறிமுகப்படுத்தத்தான் உன்னை அழைத்திருக்கிறேன். வீரனே, அரசர் பத்மானந்தர் வாழ்க. யார் இவன்? இவன் ஒரு விசேஷமான வீரன் சாணக்கியா. இவன் குறி என்றும் தவறியது கிடையாது. இவனை மடியா மாவீரன் என்று கூட கூறுவார்கள். இங்கிருக்கும் வனம் முழுவதும் இவனுக்கு நன்றாக தெரியும். இவனை சாதாரணமாக எடை போட முடியாது. இவன் வல்லவனுக்கெல்லாம் வல்லவன். எந்த கொடிய விஷமும் இவனை ஒன்றும் செய்யாது. எவ்வளவு கொடூரமாக தாக்கினாலும் இவனுக்கு வலி ஏற்படாது. இதற்காக சிறு வயதிலிருந்தே இவர்கள் பயிற்சி எடுத்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட வீரர்கள் பரிபூர்ணமாக இதில் வல்லவர்களாகும் வரை இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதில் இவர்களுக்கு மரணம் கூட நேரலாம். இவர்கள் தங்கள் உயிரை பற்றி கவலை கொள்ளாமல் இறுதி நொடி வரை தங்களுக்கு கொடுத்த காரியத்தில் கண்ணாக இருப்பார்கள். அதனால் இவர்களை கொடிய வீரர்கள் என்றும் கூறுவார்கள். ஆனால் புராண காலத்திலிருந்து இப்படிப்பட்ட வீரர்களை ரகசிய விஷயங்களுக்கு மட்டும்தான் அழைப்பார்கள். தாங்கள் கூறுவது சரிதான் ஆச்சாரியரே. அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் தங்களை அழைத்திருக்கிறோம். என்ன திட்டம்? சந்திரகுப்த மௌரியாவை கொலை செய்யும் திட்டம். என்ன ஆயிற்று சாணக்கியா? ஏன் மௌனமாகிவிட்டாய்? உனக்கு இதில் விருப்பம் இல்லையா? உன்னுடைய லட்சியமும் இதுவல்லவா சாணக்கியா? அந்த சந்திரகுப்தனை மகதத்தின் சிம்மாசனத்தில் இருந்து இறக்குவது. இல்லை இல்லை, அப்படி இல்லை. என்னுடைய சிந்தனையே வேறு. நீங்கள் கூறும் இந்த திட்டத்தில் நான் தங்களுக்கு எந்த விதத்தில் உதவ முடியும் என்று? உதவ முடியும். உன்னால் நிச்சயம் எனக்கு உதவ முடியும் சாணக்கியா. இந்த மாவீரனை நீ சுரங்கப்பாதை வழியாக அரண்மனைக்கு அனுப்ப வேண்டும். ஏனெனில் உனக்கு மட்டும்தான் மகதத்தின் அனைத்து சுரங்கப்பாதைகளும் நன்றாக தெரியும். அரண்மனைக்குள் இந்த மாவீரன் நுழைந்த பிறகு தன்னுடைய காரியத்தை அவன் வெற்றிகரமாக செய்து முடிப்பான். கூறு ஆச்சாரியா. இந்த காரியத்தை நீ செய்வாயா? இவன் என்னை சோதித்து பார்க்கிறான் என்று தோன்றுகிறது. இந்த சூழ்நிலையில் நான் சம்மதித்தே ஆக வேண்டும். தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். நம் இருவரின் லட்சியமும் ஒன்றுதான். அதனால் நிச்சயமாக இந்த காரியத்தை நான் உறுதியாக செய்வேன். அப்படி என்றால் சாணக்கியா, உடனடியாக நீ மகதத்திற்கு புறப்பட வேண்டும்.